சென்னை தியாகராய நகரில் வசித்து வரும் தொழிலதிபர் சேகர் ரெட்டி என்பவரின் வீடு உட்பட அவருக்கு சொந்தமான 8 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 90 கோடி ரூபாய் அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 70 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம். சென்னையை சேர்ந்த சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் ஆகிய 3 தொழிலதிபர்கள் வீடுகளில் இன்று காலையிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர்களது மூவரது வங்கி கணக்குகளிலும் அதிக அளவில் பணம் மாற்றப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் வருமான வரித்துறை இந்த சோதனையை நடத்துவதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக அதாவது சென்னை டி நகர், அதே போன்று அண்ணா நகர் உள்ளிட்ட மொத்தம் 8 இடங்கள், திருவள்ளூர் மாவட்டமும் சேர்த்து 8 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. இந்த சோதனையின் பொழுது சுமார் 90 கோடி அளவிற்கு பணம் பிடிபட்டுள்ளதாக தெரிகிறது. அதில் 70 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய பணங்கள் இருப்பதாகவும், அதாவது புதிதாக அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள், புழக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நோட்டுகள் இருப்பதால் இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடன் சேர்த்து 100 கிலோ தங்கமும் இவர்களிடம் சிக்கியிருப்பதாக தற்பொழுதைக்கு தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த மூவரும் வேலூரை பூர்வீகமாக கொண்டு தொழில் செய்து வருவதாகவும், மணல் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த வருமான வரி சோதனையானது நடைபெற்று வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் ராஜா.